நல்ல சுவையான காரசாரமான தக்காளி கார சட்னி இது போல் செஞ்சு பாருங்கள். 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி வைங்க, 2 தோசை சுட்டு போடுன்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை இதில் கூடியிருக்குது. இந்த தக்காளி கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். கூட ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போக. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் பழமாக கட் பண்ண 3 தக்காளிங்க, அதோட கொஞ்சமாக வெங்காயங்க. நிறைய போட்டுறாதீங்க, கம்மியாக போடுங்க. சின்ன வெங்காயம் தான் போடுங்க, ரொம்ப ருசியாக இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மக்கிட்ட இல்லை இப்போது, அதனால் பெரிய வெங்காயம் போட்டுக்கணுங்க. பூண்டுங்க ஒரு 6-7 பல்லுங்க. அது கூடவே கறிவேப்பிலைங்க ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. சீரகங்க ரொம்ப போடாதீங்க, கசப்பெத்துற சும்மா கொஞ்சம் போடுங்க. அது கூடவே மிளகாய் தூளுங்க, தனி மிளகாய் தூள் போடுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய் தூள் வேணாங்க. எல்லாம் போட்டு நம்ம இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த தக்காளியிலே தண்ணி இருக்குங்க, ஆனால் கொஞ்சமாக நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கிறோம், அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதை மூடி அரைச்சின்னு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணுங்க. நம்ம இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாங்க. வெங்காயம் பொடியாக நெருக்கி எடுத்துக்கணும். அதோட ஒரு 10 பல்லு பூண்டு நெருக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு நெருக்கணும்னா போதும். கேஸ் பற்ற வச்சுட்டு சட்டி அடுப்பு மேலே வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு அதிகமாக தாங்க தேவைப்படும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அது கூட கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பூண்டு 10 பல்லு தட்டி வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வெங்காயம்லாம் வதங்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம பெருங்காயங்க ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா மணமாக இருக்குங்க பெருங்காயம் போட்டோம்னா. இந்த தக்காளி கார சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா உடம்பு சரியாக இல்லாதவங்களுக்கு கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, வாய் கசப்பாகுதுன்னு. அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்னும் ஒரு 2 இட்லி போடுங்க, சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. தக்காளி கார சட்னிக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பண்ணுவீங்க, அப்படி கிடையாதுங்க. அந்த சட்னியோட இட்லி தொட்டு சாப்பிட்டு அது பல்லில் படுறப்போ மென்று சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுதான் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுருக்கோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சு தக்காளி போட்டுக்கலாங்க.
ஒரு மிளகாய் தூள் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். வீட்டில் சாம்பார் அரைச்ச மிளகாய் தூள் போடாதீங்க. நல்லா பார்க்குறதுக்கு கலராகவும் நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாகவும் இருக்கும். நல்லா இட்லி தோசை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ தீ நம்ம கம்மியாக வச்சுருந்தோம், இப்போ அதிகமாக வச்சுக்கலாங்க. அது கூடவே கல் உப்பு போட்டுக்கலாங்க. இது சால்ட்டு போடுறத விட கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரே மாதிரி தக்காளி சட்னி தானே என்னாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பொருளுங்க மாற்றி போடுறப்ப டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. இது இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க. நல்ல சுவையான தக்காளி கார சட்னி நமக்கு இன்னொரு 5 நிமிஷத்தில் கிடச்சிடும். நம்ம சுட சுட இட்லி போட்டு தொட்டு சாப்பிடலாங்க. கொஞ்சம் அப்பப்போ திறந்து தொலை விட்டுக்கலாங்க. அது போல் இட்லி ஊற்றி வச்சிட்டோம். அந்த தக்காளி கார சட்னி ரெடியாக வாங்காட்டியும் இட்லி நமக்கு ரெடி ஆகிடும். தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். சின்ன துண்டுங்க இஞ்சி, வெல்லம் இந்த அளவு போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, வேணான்னா இது கூட போட தேவையில்லை. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போட்டோம்னா. கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். சுவையான தக்காளி கார சட்னி ரெடிங்க. நல்லா புட்டு தொட்டு பெரட்டி சாப்பிடுங்க. நாக்கில் வச்சுக்க தொண்டை குழிக்கு போயிடுங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.